ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆட்டுக்குட்டிங்க 3 பேரையும் நம்ம வீட்டுக்கிட்டே கொண்டு வந்து விட்ருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா கொட்டாயில் ஒட்டடை அடிக்கிற வேலை இருந்துச்சு. அதனால் தூக்கிட்டு வந்து நம்ம வீட்டுக்கிட்டே விட்டாச்சு. நம்ம வீட்டுக்கிட்ட வந்து ஒரு மாமரம் இருக்குது. அது பங்கனப்பள்ளி மாமரம். மாங்காயும் சரி மாம்பழமும் சரி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஆனால் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, கிட்டக்க இருக்கும்போது அதோட அருமை தெரியாது அப்படின்ட்டு. அதுமாரி நான் வந்து இதை வந்து சாப்பிட்டது கிடையாது அவ்வளோக்கா. ரொம்ப வருஷத்துக்கு ஒரு பழம் சாப்பிட்றதே பெரிய விஷயமா இருக்கும். ஆனாலும் வெளியிலேருந்து வர யாராக இருந்தாலும் சரி, விருந்தாளியாக இருந்தாலும் சரி, நான் ஊருக்கு போனாலும் சரி, எல்லாரும் கேட்குற ஒரே கொஸ்டின் என்னன்னா, என்ன கூட விசாரிக்க மாட்டாங்க. உங்க மாமரம் காய்ச்சிருக்குதா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அதோட வாசனையும் சரி, டேஸ்ட்டும் சரி சூப்பராக இருக்கும். அதுவும் நம்ம கொல்லை பக்கம் வீட்டு வாசப்படிக்கிட்ட இருக்கும்போது அது காய்ச்சி தொங்கும்போது இன்னுமே அழகாக இருக்கும். அதோட இவனுங்க அந்த நிழலில் வந்து படுத்துக்கிட்டு அந்த மா இலையெல்லாம் சாப்பிடும்போது பார்க்கறதுக்கு இன்னுமே அழகாக இருக்குதுங்க. இது மாதிரி லைஃப் எல்லாம் வாழ கண்டிப்பாக கிராமத்தில் மட்டும்தான் முடியும். அது உண்மையா இல்லையாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.